அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறகு இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே தங்களுக்கு வெற்றியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஒருபுறம் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவசரம் இல்லாமல் பொறுமையுடன் நடந்து கொள்ள பாருங்க. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிநாடு வெளியூரில் இருக்கக்கூடிய இறை தலங்களில் சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் பலருக்கும் இருக்குங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், அங்கே போய் வேலை பார்க்கணும், தங்கணும், உங்களுக்கான படிப்பு விஷயமா நீங்கள் போகணும் அப்படின்றது எந்த மாதிரியான காரணத்துக்காக இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சிகள், பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறதுல இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அதே நேரம் அரசாங்க தொடர்பாக இருந்த பலதரப்பட்ட தடை தாமதங்கள் விலகுங்க. சுபகாரியங்களில் இருந்த தடைகளும் விலகி உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டமோ ஆர்வமோ அதிகரிக்க செய்யுங்க. நட்பு வட்டாரம் விரிவடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நட்பு வட்டாரத்தின் மூலமாக தங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப
புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிடச் சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க. அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளி தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தருங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாகத்தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காம வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு
தெளிவு இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்துல பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.